நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். இன்றைக்கி சுவையான ஒரு பால் பாயாசம் என்னென்ன ஐட்டம் சேர்த்து பண்ணலான்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அது ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க. மீன் டைம் இந்த நீங்கள் வெறும் ரவையை சேர்க்கறது இந்த கோதுமை ரவை சேர்த்திங்கன்னா அந்த கோதுமைக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஜவ்வரிசி சேர்க்குறேன். இது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கப்பா. பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இன்னொன்று மாவு ஜவ்வரிசின்னு இருக்கும், அது பார்த்தாலே வெள்ளையாக இருக்கும். அதையும் 2 வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வறுத்த சேமியா, இதை அப்படியே சேர்த்துட்டு நான் பால் சேர்க்குறேன். என் குழந்தைங்களுக்கு இந்த பால் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் பால் சேர்க்குறேன். 2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால். நீங்கள் உங்களுக்கு பால் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நல்லா அந்த சேமியா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் இல்லையா, அதுக்கு மேலே நல்லா 1 இன்ச் அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். துள்ளியோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. துள்ளியோண்டுனா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு சேர்த்தாக்கா அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான். அடுத்து ஒரு கரண்டியில் இது மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். ஒரு 4-5 விசில் விடுங்கப்பா. அப்போ தான் அந்த ஜவ்வரிசியில் நல்லா வெந்து வரும். மீன் டைம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, இது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துட்டு அதை வச்சுக்கோங்க. இந்த குக்கர் வெந்ததுக்கப்புறம் அதை திறந்து விட்டுட்டு பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அந்த கப்பில் சர்க்கரை சேர்க்குறோம். நல்லா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம். இது மில்க் மெய்ட் ஆப்ஷனல் தான்ப்பா. குழந்தைங்களுக்காக இதை நான் சேர்க்குறேன். ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பச்சை கற்பூரம் இப்போ போடுறேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். சும்மா ஒரு சின்ன கடுகு அளவுக்கு எடுத்து நீங்கள் நுணுக்கி விட்டு போட்டிங்கனாலே போதும். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கும், கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் 1 பிஞ்ச் அளவுக்கு வந்தால் போதும். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.